Voice of Tamil 24. தமிழ் சினிமாவிலிருந்து தற்போது அரசியல் பிரவேசமாகியிருக்கும் விஜய் நாளுக்கு நாள் தன்னுடைய பிரபலத்தை மக்கள் மத்தியில் பெற்று வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக ஒரு நடிகர் சினிமாவிற்கு செல்லும்போது அவருக்கு பெரிய அளவில் ரசிகர்களிடம் வாக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் எப்போதுமே பலருக்கு எழுந்துவிடும். எம்ஜிஆர் தொடங்கி பல நடிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தாலும் அவருடைய இடத்தை யாராலும் பிடிக்க முடியவில்லை. விஜயகாந்த் இதை தாண்டி அரசியலுக்குள் வந்து ஓரளவு புகழை பெற்றாலும் அவருடைய வெளிப்படையான குணம் தவறாக பேசப்பட்டு அரசியலில் நீடிக்க முடியாத நிலை உருவானது. அவருடைய இறப்பிற்கு பின்னர் தற்போது அவர் குறித்த புகழ் ரசிகர்களிடம் பரவி வருகிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்குள் குதித்திருக்கிறார் விஜய். அவருடைய ஒவ்வொரு நகர்வும் பொறுமையாக அடியெடுத்து வைக்கும் விதமாகவே நடந்து வருகிறது. அந்த வகையில் கட்சியின் பெயர் தொடங்கி மாநில மாநாடு வரை எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆரம்பித்தாலும் பிரம்மாண்டமாக மாற்றி வைத்தது அவருடைய ரசிகர்கள்தான். பனையூர் பண்ணையார் என அரசியல் விமர்சகர்கள் அவரை கலாய்த்து வந்தனர். முக்கியமான நாளில் மட்டும் அறிக்கை விட்டு அமைதியாக இருக்கும் இவர் எப்படி அரசியலுக்கு செட் ஆகுவார் என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். ஆனால் அதை சமீபத்திய நாட்களாக தலைவர் விஜய் உடைத்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிகழ்ச்சியின் ஆண்டு விழா தொடங்கி பொது இடங்களில் அவருடைய பேச்சு பலராலும் ரசிக்கும்படியாக அமைந்திருக்கிறது. நேற்று கோயம்புத்தூரில் விஜயின் ரோட் ஷோ நடந்து வந்த நிலையில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கானோர் கூடியிருந்தனர். அரசியல் அமர்வில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரால் முடியுமா என்ற கேள்விக்கு பதிலாகவே இது அமைந்திருக்கிறது. வெயிலின் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் கூட்டம் கூட்டமாக மக்கள் விஜயை காண கூடி வருவது வெயிலையும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் கூட்டம் கூட்டமாக மக்கள் விஜயை காண கூடியிருந்தது வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களாக வெளியாகி பலருக்கும் ஆச்சரியத்தை சிலருக்கும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருவதாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தகவல்கள் கசிந்து வருகிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.